ஆட்டோ இதோ வரேன் சார். எங்க சார் போகணும்? ஆட்டோ வேணாமா போ. ஏன் சார் ஆட்டோவை கூப்பிட்டு வேணாங்கிறீங்க? ஆம்பளைங்களை நம்பி ஏறினாலே கரெக்டான டயத்துக்கு கொண்டு போய் விட மாட்டாங்க. நீ வேற பொண்ணு, அதுக்கு தான் சொல்றேன், நீ கிளம்பு. சார் நில்லுங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏதோ பொண்ணுன்னு ரொம்ப கேவலமா பேசுற. மரியாதையா பேசுமா, உன்னை விட வயசுல பெரியவன் நான். பெரியவனா? நீ என்ன வேணாலும் பேசுவ, அதை கேட்டுட்டு நான் சும்மா போகணுமா? வயசுல மட்டும் பெரியவங்களா இருந்தா பத்தாது, அதுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். அப்பதான் எல்லாரும் மதிப்பாங்க. இன்னைக்கு யார் முகத்துல மூச்சனோ தெரியல, கண்ட கண்ட நாய்ங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. தேவையில்லாம பேசாத, அப்புறம் அசிங்கமாயிடும். சரியான பஜாரியா இருப்பான் போல இருக்கு. சரியான ஆம்பளன் திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல. பைத்தியக்காரன். ஆட்டோ ஒரு நிமிஷம். எங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். காசெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, முதல்ல அப்பாவை கூட்டிட்டு வாங்க, நான் ஆட்டோ சரிங்க சரிங்க. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏதோ பொண்ணுன்னு ரொம்ப கேவலமா பேசுற. இன்னைக்கு யார் முகத்துல மூச்சனோ தெரியல, கண்ட கண்ட நாய்ங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஏங்க பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் பரவாயில்ல. ஏங்க ஆ? ரொம்ப நன்றிங்க, கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இப்போ எங்கள் அப்பா உயிரோட இருக்காருன்னா அது காரணமே நீங்கள் தாங்க. நீங்கள் எங்கள் கடவுள் மாதிரிங்க. என்னங்க பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு எங்கள் அப்பா உங்களை எவ்வளோ கேவலமாக பேசினாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காம உதவி பண்ணீங்க. அந்த இடத்துல நான் இல்லைங்க, வேற எந்த ஆட்டோக்காரங்க இருந்திருந்தாலும் பொதுமக்களுக்கு உதவி தான் பண்ணியிருந்திருப்போம். ஆட்டோக்காரங்க நாங்கள் உங்களை எங்கள் குடும்பமாக தான் பார்க்குறோம், நீங்கள் தான் எங்களை அப்படி பார்க்கறது இல்லை. எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ பரவாயில்லைங்க, நான் என் குடும்ப கஷ்டத்துக்காக ஆட்டோ ஓட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றது திருடுறது தவிர வேற எந்த வேலை வேணாலும் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆட்டோக்கு எவ்வளோ? பரவாயில்லைங்க, பிரசவத்துக்கு மட்டும் இல்லை, என் ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் ஃப்ரீ தான்.